சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அதான் பெரியவர்கள் தினந்தோறும் காலையில் மாலையில் மத்தியானம் பல நேரங்களில் இடையில எதுக்காக வந்திருக்கிறோம் உலகத்துக்குங்கிறத நினச்சி பார்க்கணும். அப்புறம் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோங்கிறது மறந்து போய்டுறோம். அதுக்கு தான் சொல்கிறோம், ஆசிரமத்துக்கும் எதுக்காக வந்திருக்கோம் அடிக்கடி நினைக்க சொல்கிறோம். நானும் நினச்சி பார்க்கணும், எதுக்காக ஆசிரமத்திலே உட்காந்துருக்கேன். நான் நினைக்கணும், எதுக்காக ஆசிரமத்திலே உட்காந்துருக்கேன். நான் பாட்டுக்கு பேசாமல் இருக்கக்கூடாதா? எதுக்கு நான் ஆசிரமத்திலே உட்காந்துருக்கணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆசிரமத்திலே இருக்கணும். இப்போ கோவிலில் வச்சுருக்கோம்னா பகவான் எதுக்காக வச்சுருக்கோம். எதா இருந்தாலும் சரி, அதனுடைய பிரயோஜனம் என்னங்கிறது தெரிஞ்சே தான் நாம் இது பண்ணணும். அப்படியே நம்மளை அறியாமல் போய் என்னது ஒட்டிக்கக்கூடாது. அறியாமல் போய் பற்றுக்களில் உழன்று விடக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது. இது ஒரு தடவை 4 தடவை கேட்குற போது நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மை சத்தியம் அதுதானே. கஷ்டமாக இருக்கலாம், உண்மையெல்லாம் கசக்கத்தான் செய்யும். இல்லை, வந்த வரவை மறந்து, இது நிறைய கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் என்ன பண்ணானா, ட்ரெயினில் போயிட்டு இருந்தான். ஒரு கதை சொல்கிறது. ட்ரெயினில் போயிட்டுருக்கிற போது அழகான பொண்ணை பார்த்தான். பார்த்த உடனே அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பித்தான். பேச கொஞ்சம் நேரம் ஆக என்ன ஆயிடுது, இருவருக்கும் காதல் மலர்ந்ததுன்னா மலர்ந்துடுத்து. அப்புறம் 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, இறங்குறப்போ அப்படியே பேசிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் அட்ரஸை வாங்கிட்டாங்க. அப்புறம் லெட்டர் போட்டாங்க. இவர் பிரயாணம் பண்ணது எதுக்குன்னா, எங்கேயோ ஜாபுக்காக போனான். எங்கேயோ டெல்லியில் எங்கேயோ ஜாபு கிடைக்குமான்ட்டு போனவன் வழியில் இதை பேசின உடனே இதில் என்ன ஆகிடுது, அப்புறம் பரஸ்பரம் என்ன ஆகிடுதுன்னா, இவங்க 2 பேரும் பேசிக்கிறது ஆகிடுது. அப்புறம் டெலிஃபோன் டாக்கு, அப்புறம் கடிதங்கள் எழுதுறது, அப்புறம் பரிமாறினாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, கல்யாணம் பண்ணிட்டான், குடும்பம் வந்தது. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து யோசித்து பார்த்தேன், எதுக்காக இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டோம். அது முதல்ல தெரியல. பார்த்தா ஆள் அழகாக இருக்கான்னு நினச்சி கல்யாணம் பண்ணிவிட்டேன். அப்புறம் பார்த்தா பிசாச்சு மாதிரி விவகாரம் பண்ணுறாவோ. நம்ம தெரியல அவனுக்கு. பாவம், ஆளை பார்த்து மயங்காத ஊதுகாமாலன்னா. இதெல்லாம் தெரியாமல் கல்யாணத்தை பண்ணிட்டு அவஸ்தைப்பட்டு அப்புறம் கடைசியில் புரிஞ்சுது, இதுக்காக அம்மா அப்பாட்டெல்லாம் சண்டை போட்டு ஊர்லெல்லாம் பிரச்சனை பண்ணி, ஜாதி தெரியாமல், குலம் தெரியாமல், கோத்திரம் தெரியாமல் எங்கேயோ என்கிட்டயோ கல்யாணம் பண்ணி நிற்கிறது எல்லாம் பண்ணி கடைசியில் என்னடான்னா அவங்கேயும் வாழ முடியல. என்னத்துக்கா நம்ம ரயிலில் எதுக்கு போனோமோ அதை பார்த்துருக்கணுமோ இல்லையோ. இதுதான் நிறைய தடவை இப்படி ஆகிடும். இங்கேருந்து ஆசிரமத்துக்கு போகணும்னு நினச்சி போயின்னு இருப்போம். வர்ற வழியில் ஒரு பிரம்மச்சாரி ஏத்தாப்பில் வருவார். ஏதோ 2 வார்த்தை பேசுகிற, வா போகலான்னு இங்கே கிச்சனுக்கு போயிடுவோம். கிச்சனுக்கு போய் அங்கே ஏதோ மால்ட்டு கிள்ளு சாப்பிட்டு அங்கே ஏதோ பேசி கடைசியில் அங்கே ஒரு சண்டை உண்டாகி இப்படி வந்துடுவோம். இந்த பக்கம் வந்துடுவோம். என்ன எதுக்காக நம்ம இங்கேருந்து போனோம் பார்த்தியா, இதுதான் விதிங்கிறது ஐயா அப்படின்னு விடுவோம். இதுதான் விதி, பிராரப்தம். இப்போது அடிக்கடி நமக்கு இப்போ டாபிக் ஒரு பேசுகிற விஷயம் ஆரம்பித்தாலும் இப்போவே இப்போ என்ன பேசணும்னா, வந்த வரவை மறந்து பற்றி பேசணும். அதுவே மறந்து போயிடுச்சுன்னு நடுவில் வேறு ஏதாவது டாபிக் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்படி அடிக்கடி நம்மளை திசை திருப்பி விடுறது. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.